பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போன முறை சூரத்துல் காஃப்ல முதல் 12 வசனங்களையும் எடுத்தோம், படிக்கிறதுக்காக எடுத்தோம். 6வது வசனம் வரையும் நாங்கள் பார்த்துட்டோம். நான் அந்த தொடருக்காக இந்த வசனத்தை சேர்த்து எடுத்தேன். ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல பூந்து இந்த ஆயத்தை முடிச்சிருக்கு. அல்லாஹ் அல் குர்ஆனை மிகவும் சீராக இறக்கி இருந்தாலும் மனிதர்கள் அதை புறக்கணித்து போகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு கவலையாக அமைந்தது. மனிதர்கள் அதை ஏற்காம புறக்கணித்து போவது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக அமைந்தது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல சொல்றார். அவர்கள் இந்த செய்தியை நம்பிக்கை கொள்ளாமையை பார்த்து நீங்கள் உண்மையை அழித்துக் கொள்வீர்கள் போலும் அல்லதுதான் இந்த வசனத்தில் போடும். இது நாங்கள் நேரத்தோட பார்த்தோம்னா அடுத்த துண்டுக்கு வாரத்துக்காக இது தொடங்கினேன். இதுதான் இந்த கடைசியாக நாங்கள் பார்த்த ஆயத்து. இப்போ அல்லாஹ் தஆலா அதன் பிறகு ஏன் அப்படி மனிதர்கள் புறக்கணித்து போகிறாங்க? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் இந்த தூதை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து போவதை பார்த்து மிகவும் கவலைப்பட்டார்கள். ஏன் அப்போ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக சொல்றான், ஏன் மனிதர்கள் புறக்கணித்து போகிறார்கள் என்றதை இங்க இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமல. நாம் பூமியில் இருக்கின்ற பொருட்களுக்கு ஒரு கவர்ச்சியை, அழகை கொடுத்தோம். அவர்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள் என்று பரிசோதிப்பதற்காக. லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமல், அவர்கள் யார் மிகச்சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள் என்று பரிசோதிப்பதற்காக பூமியில் இருக்கிற பொருட்களுக்கு நாங்கள் ஒரு கவர்ச்சியை, அழகை கொடுத்தோம். திரும்ப அல்லாஹ் அதை முடிக்கும் போதோ வைனால ஜாயிலூன மா அலைஹா சஈதன் ஜுர்ஸா, ஆனால் அந்த பூமியின் மீது இருப்பவற்றை நாம் அழித்து ஒரு புல் பூண்டே இல்லாத ஒரு பாலை நிலம் போல ஆக்கி விடுவோம். உண்மையில் ஒரு தற்காலிகமான ஒரு பூமி ஒரு கொஞ்சம் நல்ல கவர்ச்சி ஆயிக்கும், ஆனால் அழிஞ்சு போகும். அது ஆனாலும் மனிதன் அந்த அழிஞ்சு போகிறத கவனத்தில் கொள்ளாம, தற்காலிகமானதுன்றத கவனத்தில் கொள்ளாம, நிலையற்றதுன்ற கவனத்தில் கொள்ளாம பூமியில கவர்ச்சிக்கு உட்பட்டு விடுகிறான். இதுதான் இந்த தூத மனிதர்கள் புரட்சி அடிச்சு போறதுக்கு காரணம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல சொல்றேன். அப்ப நாங்க இது கொஞ்சம் இங்க பார்ப்போம். குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், பல இடங்கள்ல வாரது. உதாரணமா சூரத்து தபாரக் முல்க் அந்த சூறாலை பாருது. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமல. உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக. அன்று சூரத்து தபாரக்கையில், அதாவது மூக்குல அல்லாஹ் தஆலா சொன்னான். இன்னும் சில இடங்கள்லையும் இதே மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் ஓதி காட்டின சூரத்துல் மூக்குல வார அதே மாதிரியான வசனங்கள் இன்னும் பல இடங்கள்லையும், இன்னும் சில இடங்கள்லையும் குர்ஆன்ல வந்திருக்கு. எங்க விசேஷம் என்னண்டா, அந்த இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஓதின ஆயத்துல அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும், அல்லது மரணத்தையும் குர்ஆன் ஒழுங்கிலே சொன்னான், மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்தான் சோதனைக்காக அன்று அந்த வசனங்களை சொல்றேன். இங்க ஒரு மேலதிகமா ஒரு சொல்ல ஒன்றை சேர்த்து என்ன சொல்லணும்னா ஜீனத்தல் லஹா என்று சொல்ல சேர்த்து. இப்போ வாழ்வும் மரணமும் சோதனைக்கானது. அதை எப்படி சோதிக்கிற என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா இந்த சோதனையில பிரதானமான அம்சம், நிறைய பேர் அந்த சோதனையில ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிற அம்சம் ஜீனத்தல் லஹா, கவர்ச்சியா இருக்கிறது அல்லது இந்த அழகா இருக்கிறது. பூமியில் இருக்கும் மேல் இருப்பவைகள் எல்லாம் ஒரு கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருப்பதுதான்
அந்த சோதனையோட மெயின் விஷயம். நிறைய விஷயம் இருக்கும். உதாரணமாக வாழ்க்கையில் வர துன்பங்கள், கஷ்டங்கள், இல்லை மனுஷன் அப்படியே உடைஞ்சி போவதுண்டு, அல்லாவை மறந்து வெகு தூரம் போவதுண்டு, வறுமையில் ஒருவர் விழுந்தால் ஹராமானதையெல்லாம் செய்ய போவதுண்டு, அதுவும் ஒரு சோதனை. அப்படி சோதனைகள் பல வகை. அந்த சோதனையில் ஆக முக்கியமானதை அல்லாஹ் இங்கே சொல்லிருக்கு. இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல்லாஹ், பூமியின் மீது இருப்பவற்றுக்கு நாம் ஒரு கவர்ச்சியை அல்லது அழகை கொடுத்திருக்கிறோம், யார் மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறார்கள் என்று பரிசோதிப்பதற்காக வேண்டி. இந்த அல்லாஹ் தஆலா சோதனையில் ஒரு பிரதானமான ஒரு இடத்தை இங்கே எடுத்துக்காட்டு. சோதனை பல வகையானது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல வகையானது. வாழ்க்கையில் வர துன்பங்கள், கஷ்டங்கள் ஒரு சோதனை, இப்படி நிறைய சோதனைகள் இருக்கு. ஆனால் சோதனைகள் முக்கியமானது என்னென்றா, குர்ஆன் இங்கே சொல்றது மாதிரி கவர்ச்சி, அழகு, இதுதான் சோதனையோட முக்கியமான பங்கு. அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொன்னான், ஆனால் பூமி அழிஞ்சு போகும், நிரந்தரமாக மனுஷன் பூமியில் வாழ போறது இல்லை, பூமியும் நிரந்தரமாக இருக்க போறது இல்லை. ஆனால் மனுஷன் அதை கவனத்தில் கொள்றது இல்லை. இது நிலையற்ற வாழ்வு. எங்களோட வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கை. எத்தனை வயசுலேயும் ஒருவர் மரணிச்சு போகலாம். இந்த பூமியும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருந்து பிறகு அப்படியே அழிஞ்சு போகும். இதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த யதார்த்தத்தை மறந்துட்டு பூமியில் கவர்ச்சியில் ஈடுபட்டு மனிதர்கள் அல்லாஹ்வுடைய சோதனையில் ஃபெயிலாகி போகிறார்கள் என்றுதான் இந்த வசனம் எங்களை சொல்லுது. அப்போ இதை நாங்கள் அந்த பிரதானமாக குர்ஆன் சொல்லிக்கிற மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். இது பாருங்க, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்த், பூமியின் மீது இருப்பவற்றுக்கு, பூமியின் மீது இருப்பவற்றுக்கு நாம் ஒரு கவர்ச்சியை கொடுத்தோம். ஜீனத்துன் என்ற சொல் இந்த அழகு, கவர்ச்சி, இந்த கருத்தெல்லாம் கொடுக்கும். பூமியின் மீது இருப்பவற்றுக்கு நாம் ஒரு கவர்ச்சியை அல்லது அழகை கொடுத்தோம். பூமியின் மீது இருப்பவைன்னு சொன்னால் எல்லாத்தையுமே அது குறிக்கும். அது மிருகங்களாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், இப்படி எதுவாகவும் இருக்கலாம். பூமியின் மீது இருப்பவை தானே, இப்போ எல்லாவற்றையுமே அது குறிக்கலாம். அந்த அந்த பூமியின் மீது இருப்பவற்றுக்கு அல்லாஹ் ஒரு கவர்ச்சியை அல்லது ஒரு அழகை கொடுத்துருக்கிறாண்டா, இது எல்லாத்தையுமே அது குறிக்கலாம். அப்போ அல்லாஹ் சொல்றான், இதுதான் மனிதனுக்கு வருகின்ற பெரிய சோதனை, கடுமையான சோதனை இது. அதுவும் நாங்கள் வாழ்கிற காலத்தில் பூமியின் மீது இருப்பவற்ற அழகு கொஞ்சம் ஓவர். முந்தைய ஒரு காலம் இருந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்த நேரத்தில் அந்த கவர்ச்சி கொஞ்சம் குறைவு. இப்போ இந்த கவர்ச்சி மிகவும் கூட, நாங்கள் நினச்சி பார்க்குறதோட மிச்சம் கூட. எனவே அந்த கவர்ச்சிக்கு உட்பட்டு மனிதர்கள் பலர் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட ஈமானிய வாழ்வை விட்டு தூர போயிடுவாங்க. அப்பவே அல்லாஹ் ரசூல்லா பார்த்து சொன்னால், நீங்கள் கவலைப்படவானம், இது தவிர்க்க இயலாத ஒரு விஷயம். மனுஷனை நான் இந்த உடம்போடையும் மனசில் நிறைய ஆசைகளை வச்சியும் பௌதீக உடம்போடையும் படைச்சி இந்த பூமியையும் இப்படி அழகாக படைச்சு விட்டால் ஒரு குரூப் கண்டிப்பாக அந்த கவர்ச்சிக்கு உட்பட்டு விழுந்துருவார், அந்த சோதனையில் தோல்வி அடைவார் என்றது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. எனவே நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம். சொன்னதை முன்னாடிக்கிற வசனத்துக்கு விளக்கமாகத்தான் காரணத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துறதை நாங்கள் காட்டுறோம். அப்போ இதில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வரும் என்னென்னா, உங்களுக்கு தெரியுமா சோதனை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று பார்த்தா, இது பாருங்க, அடுத்த சுண்டு அதை சொல்லு, ஐஹும் அஹ்சனு அமலன், உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் அல்லது அவர்களில் யார் மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக, மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக. அப்போ அல்லாஹ் இங்கே சொல்ல வர என்னென்னா, சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் அல்ல, சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள் அல்ல, மிகச்சிறந்த முறையில் செயற்படுகிறீர்கள். இந்த அஹ்சனு என்ற அந்த அரபு பிரயோகத்துக்கு மிகச்சிறந்த முறையில் என்று கருத்து. அப்போ மிகச்சிறந்த முறையில் யார் செயற்படுகிறீர்கள் என்று பார்ப்பதற்காக. அப்போ இந்த செயல்தான் இனம் முக்கியம் இல்லையா? மிகச்சிறந்த நம்பிக்கை, மிகச்சிறந்த வணக்க வழிபாடு மட்டுமல்ல இல்லையா, அந்த செயல்கள் தான் இங்கே இந்த ஆயத்தின்படி அடிப்படையாக அல்லாஹ்வுடைய பரிசோதனைக்கு உட்படுவது இந்த செயல்கள். அந்த கவர்ச்சியான பொருட்களுக்கு முன்னாலும் தன்னுடைய செயல்களை மிகச்சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வதற்கு யார் சக்தி பெறுகிறார் என்றதுதான் இங்கே பார்க்கக்கூடிய விஷயம். செல்வங்களோட கவர்ச்சி, பதவிகளோட கவர்ச்சி, எங்களுக்கு கிடைக்கிற பதவிகளோட கவர்ச்சி,
பிள்ளைகள கவர்ச்சி, திரும்ப எங்கிட்ட இருக்கிற சொத்துக்கள கவர்ச்சின்னு ஒரு பெரிய ஒரு கவர்ச்சியான பொருட்கள் நிறைய இருக்கு. அப்ப இந்த கவர்ச்சியான பொருட்களுக்கு முன்னாலும் இந்த பகுதியிலிருந்து நம்பிக்கைகள்ல ஆக உறுதியாகிறது, வணக்க வழிபாடுகள்ல மிகவும் கவனமாக நடந்து கொண்டு, மூணாவது ஒழுக்க வாழ்க்கையில மிகச்சிறந்தவனாக இருந்து, திரும்ப தண்ட பொறுப்புகள்ல குடும்ப வாழ்க்கை பொறுப்பாக இருக்கும், தொழிலோடு சம்பந்த பொறுப்பாக இருக்கும், சமூகத்தோடு வாழும்போது சமூகம் சுமத்துற பொறுப்பாக இருக்கும். இந்த பொறுப்புகள்ல மிகச்சிறந்த முறையில் நடந்து கொள்வார்கள். இதெல்லாம் சேர்த்துதான் அல்லாஹ் தஆலா இந்த அஹ்ஸனு அமலன் மிகச்சிறந்த முறையில் செயல்படுகிறீர்கள் என்று பரிசோதிப்பதற்காக இந்த வார்த்தையை அல்லாஹ் பாவித்திருக்கிறார். இப்ப இதனோட குர்ஆன் சொல்ல வர கருத்து என்னன்னா, மறுமை நாள் இலக்காக கொண்டுதான் இந்த சோதனை என்ற கருத்து வார். மர்ம நாள் ஒன்று இல்லாட்டி சோதனைன்னு ஒன்று இல்லை இல்லையா? மர்ம நாள் ஒன்று இல்லாட்டி எழுப்பினத்துக்கு பிறகு மிகச்சிறந்த முறையில் யார் செயற்பட்டீங்க, இந்த டெஸ்ட்ல யார் வெற்றி பெற்றீங்கன்னு பார்த்து சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அல்லாஹ் தஆலா அனுப்புவார். அப்புறமே இந்த மர்ம நாள் எண்ணத்தோடு ஒருவர் மிகச்சிறந்த முறையில் செயற்பட்டால் அவர்தான் வெற்றி பெற்ற மனுஷனாக அமைகிறார். ஆனால் மனிதர்களில் ஒரு பெரிய குரூப் உண்டு, இந்த சோதனைகள் கவர்ச்சியின் காரணமாக அப்படியே தோல்வி அடைவார்கள் என்றதான் குர்ஆன் இங்க சொல்ல வர கருத்து. எனவே கட்டாயமாக ஒரு முஸ்லிம் தன்னை நம்பிக்கை பகுதியில கடுமையா பலப்படுத்தினால்தான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மர்ம நாள் நம்பிக்கை, குறிப்பாக இந்த நம்பிக்கை பகுதியில் கடுமையாக பலப்படுத்தி வணக்க வழிபாடுகள் நூடாக அந்த நம்பிக்கையை தக்க வச்சு கொள்றது, நம்பிக்கை உறுதியானது நம்பிக்கையை தக்க வச்சு கொள்றதுக்கான வழிமுறை வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத், இந்த அடிப்படையான இந்த வணக்க வழிபாடுகள் நூடாக ஒருவர் தன் அந்த நம்பிக்கையை தக்க வச்சு கொண்டால் இப்ப கவர்ச்சிகள் இருந்து அவர் தப்புவார். அப்ப மட்டும்தான் அவர் கட்சிகள் இருந்து இருப்பார். ஏன்னா அவர் இலக்கு எப்பவும் எப்படி இருக்குமாண்டா, நான் மறுமையில வெற்றி பெறுவோம், இதுதான் அவர் இலக்காய். உலகத்துல வெற்றி பெறுறாரு, உலகத்துல தோல்வி வெற்றி சகஜமானது, பணக்காரனா வாழ்றது, ஏழையா வாழ்றது, பெரிய ஒரு சமூக அந்தஸ்து உள்ளவனாக வாழ்றது, சமூக அந்தஸ்து இல்லாதவனாக வாழ்வது, பெரிய பெரிய பதவிகளை வகிப்பது, அந்த பதவிகள் ஒன்றும் இல்லாம வாழ்வது, இதெல்லாம் தற்காலிகமானவை, ஒரு கொஞ்ச காலத்துல அழிஞ்சு போயிடும். இது அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்கு தான் படைச்சிருக்கிறான். இந்த மனநிலையை உருவாகி கொண்டு இருக்குதானே, அதுல தான் இது தங்கி, இந்த வெற்றியும் தோல்வியும் தங்கி இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு இந்த மனநிலையில நாங்க நல்ல பலமாயிருக்கிறோம், இந்த நம்பிக்கையில நல்ல பலமாயிருக்கிறோம், இந்த நம்பிக்கையை தக்க வச்சு கொள்றதுக்கு மாதிரி எங்களோட வணக்க வழிபாடுகளும் எப்ப அமைஞ்சிருக்குது, இப்பதான் நாங்க இந்த சோதனையில வெற்றி பெறலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்களேன், நாங்க அல்லாஹ் தஆலா என்ன அமைச்சிருக்கிறார் என்றால், அடிக்கடி உள்ள வணக்க வழிபாடு தொழுகை, ஒரு நாளைக்கு 5 நேரம் அடிக்கடி உள்ள ஒரு வணக்க வழிபாடு. அந்த வணக்க வழிபாட்டுல அல்லாஹ் தஆலா ஓதுறது ஆக கட்டாயமாக ஓத வேண்டிய சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கு பிறகு இன்னொரு சூறாவை ஓதுறது சுன்னா, ஓதாமலும் இருக்கலாம். அப்ப நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹால நாங்க ஒரு பிரார்த்தனை தான் முக்கியமாக செய்யும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று ஒரு பிரார்த்தனை செய்யணும். அதாவது இந்த உலக கவர்ச்சிகள் இதுகளுக்கெல்லாம் உட்பட்டு மடிசாவரி எங்கேயாவது போகாம நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று ஒரு நாளைக்கு 17 முறை இல்லையா, 17 முறை நாங்க பிரார்த்தனை செய்யணும். அப்ப அந்த கருத்து மனசுல இருத்தி ஒருவர் 5 நேரம் தொழுகையை அப்படி சரியா கொண்டு போவராக இருந்தால், இப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹால எல்லா நம்பிக்கைகளும் இறை நம்பிக்கைக்கு ஒரு நேரத்துக்கே அப்படித்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்ற நேரமே அதுதான். 2வது மர்ம நாள் நம்பிக்கைக்கு மாலிகி யௌமித்தீன், மர்ம நாள் நம்பிக்கை இருக்கு. 3வது அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு போகணும் நபிமார்கள் தூதர்கள் என்ற இந்த கருத்தும் அங்கு இருக்கு. எதை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்றதான், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயா கண்டா கண்டிப்பா நபிமார்கள்ட அந்த வழிகாட்டலை பின்பற்றுன்றதான் கருத்து. எனவே அடிப்படையான 3 நம்பிக்கைகளையும் சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு சொல்லும். அப்ப அதோட அந்த துஆவும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துஆவும், இந்த கருத்து வர ஒவ்வொரு தொழுகையிலையும் உயிரோட்டமாக இதை மட்டுமாலும் ஒரு முஸ்லீம் கவனத்தில் கொண்டால்
இப்போ ஒவ்வொரு முறையும் அவன் தொழுகையிலிருந்து வெளியில வார நேரத்தில் அந்த அந்த அவன் செயற்பாடுகளை மிகச்சரியாக அமைச்சு கொள்வது சாத்தியமாகும். எனவே நம்பிக்கைன்னு நான் இங்க சொல்ல வர இந்த கருத்து சோதனைக்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது நம்பிக்கையில தொடர்தானே. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், இந்த பூமியை படைத்திருக்கிறான், மனுஷனை படைத்திருக்கிறான், மனுஷனை சோதனைக்காக படைத்திருக்கிறான், அதன் விளைவாக சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ மனுஷன் போவான். இந்த நம்பிக்கை பகுதி, இந்த நம்பிக்கை பகுதி பசுமையாக உள்ளத்தில் இருக்கிறதும் அதை தக்க வைத்துக் கொள்றது மாதிரி எங்கட வணக்க வழிபாடுகள் அமைவதும் அடிப்படை இந்த அஹ்ஸனு அமலன் மிகச்சிறந்த முறையில் செயல்படுதல் என்பதற்கு அடிப்படை. அப்பெனவே அந்த ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நம்பிக்கையும் அதன் விளைவாக வார மிகச்சிறந்த முறையில் செயற்படுதல் என்றதும் ஆக முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்ஆன் இங்க சொல்றது சிறந்த முறையில் செயற்படுறதே அல்ல. இங்க குர்ஆன் சொல்றது மிகச்சிறந்த முறையில் செயற்படுறது. அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் என்றால் நாங்க உயர்ந்த சொர்க்கத்தை பெறவும் சொர்க்கத்தில் ஒரு பின்னுக்கு ஒரு இடம் ஒன்று கிடைச்சாலும் போதும்னு ஒரு முஸ்லீம் நினைக்கக்கூடாது. அதனால இந்த அஹ்ஸனு அமலன்னு சொன்ன நல்ல செயல் அல்ல, மிகச்சிறந்த செயல் நான் சொல்வதற்கான காரணம் இதுதான். எனவே அந்த வகையில் குர்ஆன் இதை சொல்லிட்டு ஏன் சொன்னதுண்டா, முன்னால நீங்க அந்த மக்கள் இந்த தூதை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையே என்று கவலைப்பட்டு கஷ்டப்படுறீங்க. அப்படி கஷ்டப்படுவானம், இது தவிர்க்கலா. உலகத்தை அல்லாஹ் இப்படித்தான் படைச்சிருக்கிறான், இந்த காரணத்தால் அவன் படைச்சிருக்கிறான். எனவே தவிர்க்க முடியாம கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆகுவாங்க. இந்த ஃபெயில் ஆகிறத பார்த்து கவலைப்பட்டு என்ன செய்யலாம், தவிர்க்க முடியாத ஒரு படைப்பு அமைப்பு, அது படைப்பு ஒழுங்கு. எனவே நீங்க கவலைப்பட வானம்னு அல்லாஹ் தஆலா இங்க சொன்னான். இப்ப அடுத்த பகுதியில இது பாருங்க, இதுக்கு ஒரு வரலாற்று உதாரணத்தை அல்லாஹ் தஆலா அடுத்தது கொண்டு வர. இந்த சோதனை என்றதுக்கான ஒரு வரலாற்று உதாரணத்தை அல்லாஹ் தஆலா இங்க கொண்டு வர. அதாவது உலக கவர்ச்சிகளுக்கு உட்படாமல் தன்னை காத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் ஒரு உதாரணம் உண்டு அல்லாஹ் கொண்டு வர. அதுவும் ஒரு நல்லாவே சிக்கலான ஒரு உதாரணம், கடுமையான உதாரணம். இன்னொரு மாதிரி சொல்லலாம், ஒரு கடுமையான உதாரணத்தை அல்லாஹ் தஆலா இங்க கொண்டு வர. நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமாய்க்கும், சூரத்துல் கஹ்ஃப் மக்கால கிட்டத்தட்ட கடைசி கால பிரிவுல இறங்கியது, இறுதி கால பிரிவுகள்ல இறங்கிய அந்த இறுதி 3 வருஷம் இருக்குதானே, அந்த இறுதி 3 வருஷ கால பிரிவுல தான் பெரும்பாலும் சூரத்துல் கஹ்ஃப் இறங்கினு சொல்றதுதான் பெரும்பாலான கருத்து. அப்ப கருத்து என்னண்டா, அதுல என்ன பொருள், கட்டுமையான சிக்கலான காலம் தான் கடைசி 3 வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 3 வருஷத்துல எப்படி பார்த்தாங்கன்னா, இனி தூது வெல்லாத போலைக்கு ஒருத்தனும் புதுசா இஸ்லாம் தழுவல்ல, எல்லா பக்கத்தாலையும் அடைச்சு. அப்ப இந்த மக்கால ஒன்றும் செய்யல, வெளியில எங்கேயாலும் தேடுவோம் என்று யோசிச்ச காலம் தானே. அப்பவே இந்த தூது வெற்றி பெறுமா, இது மனிதர்கள் ஏற்றுக்கொள்ற நிலைமை ஒன்று இல்லையே என்ற அந்த கால பிரிவுல தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறா இறக்கி வச்சேன். எனவேதான் நாங்கள் முன்னால பார்த்த அந்த வசனம் உலக கவர்ச்சியின் காரணமாக தான் மனிதர்கள் இப்படி இந்த தூதை புறக்கணிச்சிருக்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். இப்ப அல்லாஹ் அந்த காலப்பிரிவுக்கு பொருத்தமான ஒரு உதாரணத்தை சொல்றேன். சில நேரம் எங்கட காலப்பிரிவுக்கும் அது பொருந்தும், நாங்கள் அப்படி செய்வோமோ இன்னும் தெரியா, ஆனா பொருந்தும். பாருங்க என்ன குர்ஆன் எப்படி தொடங்குதுன்னா, அம் ஹஸிபுத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர் ரகீபி கானூ மின் ஆயாத்தினா அஜபன். குகைவாசிகளும் ரகீப் கிராமத்தை சேர்ந்தோராகவும் இருந்த இளைஞர்கள் நம்முடைய வியக்கத்தக்க அத்தாட்சிகளில் உள்ளவர்கள் என எண்ணுகிறீரா? வித்தியாசமான மொழிபெயர்ப்பாய்க்கும், ஆனா என்ன சொல்றேன், இதுல அஸ்ஹாபுல் கஹ்ஃப் ஒரு ரகீப், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் ஒரு ரகீப், குகைவாசிகள், ரகீம் என்றா ஒரு அபிப்பிராயம் ரகீம் என்ற சொல்லுக்கு அவங்க வாழ்ந்த கிராமம். அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் நாங்க சொல்ற அந்த இளைஞர்கள் வாழ்ந்த கிராமத்துல பேர் ரகீம். அதான் இங்க ரகீம் என்ற சொற்பிரயோகத்தை போடுறதுக்கு காரணம் என்றது ஒரு அபிப்பிராயம். அது எவ்வளவு தூரம் உறுதின்றெல்லாம் உறுதிப்படுத்த ஹதீஸோ ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. அது ஒரு சும்மா ஒரு வரலாற்று ஆய்வு மட்டும்தான். அதுக்கு ஹதீஸு ஊடாகவோ அல்லது குர்ஆன் வசனத்தூடாகவோ ஆதாரம் காட்ட கஷ்டம். குறிப்பாக அபுல் கலாம் ஆசாத் அபிப்பிராயம்,
அபுல் கலாம் ஆசாதும் அவரை சேர்ந்த இன்னும் சிலரே அபிப்பிராயம். உங்களுக்கு தெரியுமா அபுல் கலாம் ஆசாத் அந்த மத ஒப்பீட்டு ஆய்வுல பெரிய ஒரு அறிஞர், சர்வதேச புகழ்பெற்ற அறிஞர்கள் ஒருவர். அவர் ஆய்வின் படி இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி அவர்கிட்ட ஒரு நீண்ட ஒரு புக் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய ஒரு ஆய்வும் இருக்குது. அந்த அவர் ஆய்வின் படி இவங்க இங்க சொல்ற ரத்தீம் என்ற பிரயோகம் இதைத்தான் குறிக்கும், அது கிராமத்தான் குறிக்கும். அதுக்கான காரணங்களும் அவர் சொல்ற எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் சப்ஜெக்ட் விட்டு வெளியில் வைத்துருவோம் அங்கே போனோம்னா. அதைத்தான் இங்கே ஒரு ரத்தீம் என்ற சொல் காட்டும். இன்னும் சிலர், அதை நான் சும்மா சொல்லிக்கொள்றேன், அந்த அஸ்ஹாபுல் ரத்தீம் என்ற சொல்லுக்கு அரபு மொழியில ஒரு கருத்து ரக்கம என்று சொன்னா, இந்த சொல்லுக்கு ஒரு கருத்து எழுதினான் சொல், எழுதினான் என்ற ஒரு கருத்து. ரக்கம என்ற சொல்லுக்கு எழுதினான் என்றும் ஒரு கருத்து. மொழியில அரபு மொழியில இப்படி அந்த சொல்ல எடுத்தால், ரத்தீம் என்று இப்படி எடுத்தால் எழுதப்பட்டவை ஒரு கருத்து. அது எப்படியெல்லாம் வந்ததுன்னு நான் சொல்ல விரும்பலை. என்றாது மொழியில நிறைய பேருக்கு அரபு மொழியோட சம்மந்தம் இல்லை, அப்ப அதை இழுத்தீங்க போனா சிக்கலா போயிடும். அதோட அபிப்பிராயம் வச்சுக்கொள்ளுங்க, அதோட அபிப்பிராயம். அப்ப அப்படி மொழிபெயர்த்த எப்படி வரும்னா, குகைவாசிகளும் எழுத்து பதிவை உடையவர்களும் சொல்லுவோம், எழுத்து பதிவை உடையவர்களும் எழுதி வச்சு குகைவாசிகளை பத்தி எழுதி வச்சிருக்கும். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அஸ்ஹாபுர் ரத்தீம், எழுத்து பதிவை உடைய, எழுத்து மூலமான பதிவை உடைய அந்த தோழர்களும் குகை தோழர்களும் சொல்லுவோம். அப்ப அதற்கு கருத்து என்னென்றால், குகைவாசிகள் பற்றிய வரலாறு எழுத்து பதிவாக தொடர்ந்து வந்திருக்குன்னு கருத்து. உண்மையில அப்படி வந்தீங்க தானே, நாங்க வாழ்ற இந்த காலப்பிரிவு வரையும் அப்படியே வந்திருக்கு. இப்ப கிறிஸ்தவர்கள ஆய்வு நூல்கள்ல அது இருக்கு. இன்றைக்கும் வரலாற்று கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 7 ஸ்லீப்பர்ஸ் சொல்லி 7 தூங்கியவர்கள் சொல்லி எழுதியிருக்கிறாங்க நிறைய. அது வரலாற்று பதிவாக தொடர்ந்து வந்திருக்கு. எனவே அந்த வரலாற்று பதிவை காட்டுறதுதான் ரத்தீம் என்ற சொல்லு பொருள் என்றது ஒரு அபிப்பிராயம். அஸ்ஹாபுர் ரத்தீம், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அதோட அஸ்ஹாபுர் ரத்தீம், அதுவும் ஓரளவு பொருத்தமான கருத்து. அதுவும் ஓரளவுக்கு பொருத்தமான கருத்து. ஏனென்றா இன்றைக்கு வரையும் அது அவங்களோட காலத்துல வாய் மூலமாகவோ எப்படியோ பதியப்பட்டு பின்னால காலப்பிரிவில் தொடர்ந்து வந்து எழுத்து மூலமாக பதியப்பட்டு இன்றைக்கும் கிறிஸ்தவ சமூகத்திலேயும் முஸ்லிம் சமூகத்திலேயும் வரலாற்று ரீதியான நூல்களிலேயும் இன்றைக்கு வரையும் அது பதிவு இருக்கு. எனவே அந்த வகையில இந்த அஸ்ஹாபுர் ரத்தீம் என்றது எழுத்து மூலமான பதிவை உடையவர்கள் என்று மொழிபெயர்க்கலாம். நினைக்கிறேன் சொல் விளக்கும் அவ்வளவு போதும். கானூமின் ஆயாத்தின அஜபன், எங்களுடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமான ஒன்றா, அம் ஹசிபுத்த நீங்கள் நினைக்கிறீர்களா, இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் என்பவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று நீங்கள் கருதுகிறீர்களா, இதான் மொழிபெயர்ப்பு, என்று நீங்கள் கருதுகிறீர்களா. அரபு மொழியில அரபு மொழி இலக்கணப்படி நான் அதை விளக்கமா சொல்லாம சும்மா லேசா சொல்றேன். குர்ஆன்லையும் பல இடங்கள்ல இந்த அம் என்ற பிரயோகம், அது ஆரம்பத்திலேயே அம் ஹசிபுத்த அன்று இருக்குதானே. அப்ப இந்த அம்முக்கும் 2 கருத்து ஒன்றா சேர்ந்து வரும். ஒன்று அல்லது, இன்னொன்று மறுக்கும் கேள்வி, மறுக்கிற கருத்தை கொடுக்கிற கேள்வி. இந்த 2 கருத்து ஒன்றுக்கு சேர்ந்து அம் என்று சொல்வார். நிறைய குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அது வரும். நான் இப்ப அந்த இலக்கண விளக்கமெல்லாம் சொல்ல விரும்பல. நீங்க பார்க்கணுமா இருந்தால் ஏதாலும் ஒரு மொழிபெயர்ப்பு பார்த்தாலும் சரி, சூரத்து தூர்ல கடைசியில 15 முறை வருது இந்த அம் என்ற இந்த பிரயோகம் 15 முறை வருது. 15 முறையும் இந்த கருத்தான் குறிக்கும். 15 முறையும் இந்த கருத்தான், இப்ப நான் சொல்ற கருத்து தான் குறிக்கும். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்க தேவையில்லை, அப்படி இல்லை. அது அந்த கருத்து மறுக்கிற கேள்வி ஆனா அந்த கருத்து உள்ளு கருத்து மறுக்கிறது. அப்ப இங்க குர்ஆன் என்ன சொல்ல வருதுன்றா, அது ஒரு ஆச்சரியமான
அல்லாஹ்வுடைய எங்களுடைய அத்தாட்சி என்று நினைக்க வேணும். நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்க வேணும் என்றதுதான் இதை கருத்து. அப்போ என்ன அல்லாஹ் இதன் கூட சொல்ல வரேன், ஏன் இந்த இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்றாக ஏன் இதை குறிப்பிடக்கூடாது? இப்போ ஏன் அத்தாட்சின்னு இதை கருதுறோம்னா, அந்த குறிப்பிட்ட குகைவாசிகள் 300 வருஷ காலமாக தூங்கினார்கள், தூங்கிட்டு திரும்ப எழுப்பினார். அப்போ 300 வருஷ காலமாக தூங்குறது கிட்டத்தட்ட மரணிச்சது போல, மூத்தாயின மாதிரி. அப்போ அவ்வளோ நீண்ட நெடுங்காலம் தூங்குறது ஒரு அத்தாட்சி தான் உண்மையில். அப்படியே இயல்புல மனுஷன் தூங்குறதில்லை. உடனே ஒரு 7 வருஷம் 7 மணித்தியாலும் தூங்குவான், 8 மணித்தியாலும் தூங்குவான். சில அளவுக்கு மிச்சம் டயர்டான 24 மணித்தியாலும் வைங்களேன். அதுக்கு மேலே தூங்கினா ஆள் மையத்தான்னு பார்ப்போம் கண்டிப்பாக. அப்போ எனவே அப்படி தூங்கல. அப்போ 300 வருஷ காலம் தூங்கினன்றது உண்மையில் ஒரு சாதாரணமாக பார்த்து ஒரு அத்தாட்சி தான். ஆனால் குர்ஆன் சொல்லுது அது அத்தாட்சின்னு நினைக்க வானம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. என்ன கருத்துண்டா, அல்லாஹு ஆலம் தஃப்சீர்களில் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் இப்னு கஸீர் இன்னும் பழைய புதிய தஃப்சீர் ஆசிரியர் எல்லாரும் போல எல்லாரும் நல்ல அதிகமானவர்கள் 2 கருத்தை சொல்லுவாங்க, 2 அபிப்பிராயங்களை சொல்லுவாங்க. ஒன்று, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைய இருக்குது. வானம், பூமி, நட்சத்திரம், கோள்கள், இந்த அந்த மனிதன், மிருகங்கள், தாவரங்கள்லாம் உண்மையில் அல்லாஹ்வுடைய பெரிய பெரிய அத்தாட்சிகள், மிச்சம் ஆச்சரியமான அத்தாட்சிகள். எங்களுக்கு அது பழகி பழகி அத்தாட்சி மாதிரி விளங்குதில்லை. அப்போ எனவே இதை அத்தாட்சின்னு பார்க்க வேணும். 300 வருஷம் தூங்கின அத்தாட்சி பார்க்க வேணும். அதை விட பெரிய அத்தாட்சி கோடிக்கணக்கான கோள்கள், நட்சத்திரங்களும் இந்த நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் சுற்றி வருவது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. மனித உடம்பு இயங்குவது இன்னொரு மிகப்பெரிய அத்தாட்சி, மிகவும் ஆச்சரியமான ஒரு அத்தாட்சி. மனிதன் மூளையை மட்டும் எடுத்து பார்த்தாலும் அது இன்னொரு ஆச்சரியமான அதிசயமான அத்தாட்சி. எனவே இவங்க 300 வருஷம் தூக்கி வச்சு பெரிய அத்தாட்சி நீங்கள் நினைக்க வேணாம். அதுதான் குர்ஆன் இங்க ஹஸீபுத்தார் அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி ரகீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அத்தாட்சின்னு கொள்ள வேணாம். அது ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி அல்ல, இதை விட எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்குது. அதை கவனத்தில் கொண்டு நீங்களையும் வாங்கணும். அதான் இன்னும் சொல்ல வரும், அதை கவனத்தில் கொண்டு நீங்களையும் வாங்கணும். அந்த உலக கவர்ச்சிகளுக்கு உட்பட்டு அது பின்னால ஓடாம எத்தனையோ நிறைய அத்தாட்சிகள் இருக்கு, அதை பார்த்தையும் வாங்கணும். அப்ப ஏன் இந்த கவ்வாசி இழுத்த என்ற அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் நான் சொல்ல தேவையில்லை. மக்காவாசிகள் ஒரு நிலைமை தான் காரணம். மக்காவாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெல்றதுக்கு யூதர்கிட்ட போய் அபிப்பிராயம் கேட்டேன், இவருக்கு எனத்தையான்னு சொல்லித்தாங்க, இவர் எப்படியால மடக்கும். அப்போதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இந்த 300 வருஷம் தூங்கினவரை பற்றி கேளுங்கோ, உலகத்தையே வெற்றி கொண்ட ஒரு மன்னனை பற்றி கேளுங்கோ. அப்படி சில கேள்விகளை கொடுத்து அனுப்பினார். அந்த தொடரில் தான் இந்த ஆயத்து வந்து அதுக்கு பதில் சொல்ல போய்தான் இந்த ஆயத்தை இறங்குச்சு. அப்போ முன்னால் இருக்கிற ஆயத்தோட சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கிறார். சரி, இது ஒரு அபிப்பிராயம், தஃப்சீர் ஆசிரியர்கள் ஒரு அபிப்பிராயம். 2வது அபிப்பிராயம் என்னென்னா, அந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்ட அத்தியாயம் அந்த அபிப்பிராயம். அதாவது யூதர்கிட்ட போய் கேட்டுக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டாங்க தானே, அந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்ட அபிப்பிராயம். அப்படி என்றால் இப்போ இவங்க உங்கள்கிட்ட வந்து இப்படி 300 வருஷம் தூங்கினவங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலகத்தையே கட்டி ஆழ்ந்தோணும் மன்னன் இவங்களை பற்றி கேட்குறாங்க. அதை கேட்டு நீங்கள் நபியா இல்லையான்னு தீர்மானிக்க பார்க்குறாங்க, அப்படித்தானே? அதை கேட்டு நபியா இல்லையான்னு தீர்மானிக்க பார்க்குறாங்க. அதே இல்லையே பார்க்கணும் இந்த குர்ஆனை பார்க்கணும், குர்ஆன் பேசுகிற ஒழுங்கை பார்க்கணும், இந்த வசன ஒழுங்கை பார்க்கணும், மனிதனால் இயற்ற முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு இலக்கியமாக இருக்கிறத பார்க்கணும், திரும்ப உங்களை பார்க்கணும். நீங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து 40 வயசாக மட்டும் ஒரு பொய்யும் சொல்லாமல் மிகவும் நம்பிக்கைக்குரிய மனிதனாக உலகத்தில் வாழ்ந்ததை பார்க்கணும். இதை பார்த்தையும் வாங்கணும். சும்மா இந்த 300 வருஷம் தூங்கினது இந்த இதுகளை இழுத்துட்டு வர சும்மா அர்த்தமில்லாத வேலை. அதை பெரிய ஒரு ஆச்சரியமாக கொண்டு வந்து நீங்கள் காட்ட வரவான என்றுதான் குர்ஆனுக்கு சொல்ல வந்தது இன்னொரு அபிப்பிராயம். அப்பவே நபியே நீங்கள் நினைக்கவானம், இந்த தூங்கின 300 வருஷம் தூங்கினவங்க தான் பெரிய ஒரு அத்தாட்சி, அதை இவங்க காட்டி உங்களை நபியா இல்லையான்னு தீர்மானிக்க பார்க்குறாங்க. அதை நீங்கள் பெரிய ஒரு விஷயமா பார்க்க வேணும். ஏனென்றா அதையெல்லாம் பார்க்கணுமா, அவங்க உண்மையில் பார்க்கணும்.
நபின்றதுக்கு அவர் கொண்டு வந்த குர்ஆன் எப்படி இருக்குது, அளிக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குது, சொல்ற சிந்தனைகள் எப்படி, அப்படித்தான் அவங்க பார்த்துருப்போம். அப்ப அந்த கருத்தை தான் அல்லாஹ் தஆலா அம் ஹஸிபுத அன்ன அஸ்ஹாபல் காஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா என்ற வசனத்தோட சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் காஃபை கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன். உங்களுக்கு தெரியும், இதிலிருந்து கொஞ்சம் தூரம் அன்னைக்கு ஒரு 10-15 வசனங்கள் அஸ்ஹாபுல் காஃபோட விளக்கமாகவே வரும். அப்ப அல்லாஹ் முதலாவது இதோட ஆச்சரியத்துக்குரிய விஷயமா எடுத்துக்கொள்ளவான இதை விட பெரிய அத்தாட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பியே நான் தொடர்ந்து அதை சொன்னான் என்றால் அதில் இருக்கிற படிப்பினையின் காரணமாக மேலே சொன்ன கருத்து இருக்குதானே. அதாவது இந்த அல்லாஹு தஆலா பூமிக்கு ஒரு கவர்ச்சியை கொடுத்திருக்கிறான், அதனால தான் மனிதர்களில் பலர் இந்த தோல்வி அடைகிறாங்க, மிகச்சிறந்த முறையில் செயற்படுதல் என்ற கருத்தில் இந்த தோல்வி அடைகிற காரணமாக தான் அந்த கருத்து இருக்குதானே. அந்த கருத்தை விளங்கப்படுத்துவதற்கு அஸ்ஹாபுல் கஹ்ஃப் நல்லோர் உதாரணம். எனவே தான் அல்லாஹ் தஆலா அடுத்து தொடர்ந்து அந்த கருத்தை வழங்கப்படுது. அதுதான் காரணம். அது எப்படி நாங்க இப்ப படிப்படியாக பார்ப்போம். முதலாவது இந்த தூண், இது அவள் ஃபித்யத்து இலல் கஹ்ஃப் ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய் லனா மின் அம்ரினா ரஷதன். இதுல அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் கஹ்ஃபோட கொஞ்சம் விளக்கமா சொல்ல தொடங்குறார். எப்படி சொல்ல தொடங்குறார் என்றால், முதலாவது இங்க அல் ஃபித்யத்துன்ற சொல்ல அல்லாஹ் பாவித்து சொல்றார். அல் ஃபித்யத்து சொல்றார் இளைஞர்கள் என்று கருத்து. அப்ப அந்த வேறொரு சொற்பிரயோகத்தை பாவிக்காம சில என்னை நம்பிக்கையை கொண்ட சிலர் என்று சொல்லாம அப்படியெல்லாம் பாவிக்காம குறிப்பா இது அவள் ஃபித்யத்து சொல்ற இளைஞர்கள் சொல்ற. ரெண்டாவது இலல் கஹ்ஃப் குகையில போய் புகலிடம் தேடினார்கள், இது அவள் ஃபித்யத்து இலல் கஹ்ஃப் தான் சொல்ற. இப்ப இதுல நாங்க என்ன முக்கியமா காண்றோம் என்றால், உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல நல்ல காலம் இளமை காலம், நல்ல காலம் இளமை காலம். விஷயம் விளங்குறதுக்கு 18 வயசு போகும் தானே. 18 வயசுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் வரை உள்ள காலம் தான் அனுபவிப்பதற்கான நல்ல காலம். அதே பிறகு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டு போவான், அனுபவிக்கிற அப்படியே இறங்கி கொண்டு போவோம். அப்ப பின்னாலையும் வரும் இதே சொற்பிரயோகம், பின்னாலையும் வரும் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், பின்னாலையும் இதே சொல்ல அல்லாஹ் திரும்பவும் பாவிப்பான். அப்பதான் அல்லாஹ் குறிப்பா காட்ட விரும்பின என்னண்டா, இந்த பாருங்க கொஞ்சம் இளைஞர்கள் உலகத்தை அனுபவிப்பதற்கு மிகவுமே ஆர்வம் உள்ள, அதுக்கான உடம்பும் உள்ள, அதுக்கான அந்த கவர்ச்சிகளுக்கு உட்பட்ட அந்த வயசு, அந்த வயதுள்ளவர்கள் இது அவள் ஃபித்யத்து இலல் கஹ்ஃப் போய் குகையில புகலிடம் தேடினார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லிட்டு இப்ப இந்த கொஞ்சம் நாங்க அந்த அதுக்கு வர முந்தி இந்த துண்டை பார்ப்போம். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், இந்த பிரார்த்தனை நாங்களும் இதே பாடமாக்கி வச்சு கேட்டா நல்லா என்ன சொல்ல வாராங்கன்னு சொல்லி அது என்ன சொல்ல வாரன்னு நாங்க பார்ப்போம். பார்த்தா அது எங்களுக்கு நல்ல அழகா விளங்கும். இதுல நாங்க முதலாவது காண்றோம் என்னண்டா, இந்த சொல்ல ரஹ்மா என்ற சொல், இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சொல். ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் என்று சொல். திரும்ப வஹய் லனா மின் அம்ரினா ரஷதன் ரஷதன் என்ற இந்த ரெண்டு துண்டை நாங்கள் காணும். இது பாருங்க, நான் அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்த்து கொடுங்க, நான் அந்த மொழிபெயர்ப்பை பொருட்படுத்தாமல் சொல்கிறேன், அப்போ தான் எனக்கு லேசாயிடும். மின் அம்ரினா எங்களுடைய காரியத்தில், அதான் கத் மின் அம்ரினா எங்களுடைய காரியத்தில். அம்ரன்னா காரியம்,
விஷயம் அதான் கருத்து. எங்களுடைய காரியம் என்ன, அந்த காப்புவாசிகள் என்ன காரியம் எதை சொல்ல வந்தாங்க? அவங்கள காரியம் என்னண்டா, இப்ப ஊரை துறந்து திரும்ப அந்த மக்களை துறந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்திருக்கிறாங்க. அதான் அவங்களோட நிலைமையைத்தான் இங்க சொல்லுவார். வீட்டை விட்டு வந்திருக்கிறோம், மக்களை விட்டு வந்திருக்கிறோம், எங்களோட எல்லாரையும் விட்டு வெளியில வந்திருக்கோம், எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்திருக்கோம். இதுதான் எங்களோட காரியம். அதான் மின் அம்ரினா, எங்களுடைய காரியம் சொல்றது. சரியா? திரும்ப ரஹ்மா, எங்களுக்கு நீ ரஹ்மத்தை தருவாயாக, கருணை என்ற ஒரு கருத்து. நாங்கள் அதை அருள் என்றும் மொழிபெயர்ப்போம். அப்ப ரஹ்மான் அல்லாஹு தாலா இங்க என்ன சொல்ல வர என்றதை நாங்கள் பார்த்தா, முதலாவது அருள் ஆக அடிப்படையானது உணவுப் பொருட்கள் கிடைக்கும், ரிஸ்க்னு சொல்லுவோம். உலகத்தை வாழ்றதை பொறுத்தவரை ரிஸ்க்னு சொல்லுவோம். ரெண்டாவது பாதுகாப்பு கிடைக்கும். பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அருள் இல்லையா? அவங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. சூரத்து குறைச்சில் ரெண்டையும் சொல்றது, அத்தாமஹும் மின் ஜூஇன் வ அமனஹும் மின் ஹவ்ஃப். இந்த ரெண்டும் வாழ்க்கையில் ஆக அடிப்படையான அருள். அதே போல இன்னும் நிறைய அதோட சம்பந்தப்பட்ட பௌதிக வாழ்வுக்கு தேவையான ஏனைய அருள். அப்ப இவங்க சொல்ல வர என்னண்டா, யா அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை எங்களுக்கு தான். ஏன் அப்படி சொன்ன? ஏன்னா இப்ப நாங்க காவுக்குள்ள என்ன தீங்கும், புகையில் என்னைக்கும் உணவு உட மற்ற எல்லா பொருட்களும் புகையில எங்க நரைச்சி வச்சிக்கும். எவ்வளோ நாளைக்கு புகையிலிங்க அவங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை, அதனால் நினைக்கல. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நான் நினைக்கிறேன். பின்னால் இந்த ஆயத்தை சொல்றது திருப்பி சொல்றேன். அந்த அவங்களோட சமூகம் இணை வைத்து வாழுகின்ற ஒரு சமூகம். அந்த இணைந்து வைத்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறை தவறு என்று அதை விட்டு விலகினவர், அதை விட்டு விலகி வந்தவர். அப்போ விலகி வந்தால், மன்னருக்கு இது தெரிய வந்தால் நாங்கள் அழிக்கப்படுவோம், அப்படியே தூக்கில் ஏற்றி கொண்டு போட்டுருவோம். அதை பின்னால ஆயத்து சொல்லு, ஒலா யுஷ்டிரன் பிக்கும் அஹத. நீங்க எலுமினத்துக்கு பிறகு பசிச்சு இப்போ சாப்பாடு வாங்க ஒரு ஆள் அனுப்பினாங்க, தூக்கத்திலிருந்து விழிச்சு 300 வருஷத்துக்கு பிறகு விழிச்சு சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு ஆள் அனுப்பினாங்க. அனுப்பினேன்னு சொன்னாங்க அப்படின்னா, மிச்ச நுணுக்கமாக நடந்து கொள்வோம். ஒலா யுஷ்டிரன் பிக்கும் அஹத. நீங்க யாருக்கும் நீங்க இருக்கிறதா உணர்த்தினாய், அப்படி உணர்த்தினால் நீங்க கொல்லப்படுவீர்கள். இந்த ஆயத்தை அப்படித்தான் சொல்லும். அப்ப அவங்களுக்கு தெரியும், நாங்க இந்த மக்கள் எல்லாம் மன்னர் எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற அந்த சிலை வணக்க ஒழுங்கிலிருந்து வெளியில போனமா இருந்தா கொல்லப்படும், இன்னொரு சிந்தனைக்கு வந்தமா இருந்தா நான் கொல்லப்படும். அப்ப எனவேதான் காவுக்கு வந்தாங்க, இந்த குகைக்கு வந்தாங்க. சரி, இப்ப குகைக்கு வந்தா வாராண்டு முடிவெடுத்தா என்ன கிடைக்கும்? எவ்வளவு காலத்துக்கு குகையில வாழுவோம்? குகையில தூங்குறதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே வச்சோம் நினைச்சு பார்க்கவும் மேல. அப்ப எனவே என்ன கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ் ஒன்றை நம்பித்தான் வந்தோம். சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்குறது, மற்ற எல்லா விதமான பௌதிக தேவைகளுக்கும் ஓண்ட ஆரம்பித்தான். மில்லதும் ரஹ்மா என்று பிரார்த்தனை புரிஞ்சாங்க. இதுல இந்த அரபு பிரயோக ஒழுங்குல இந்த ஒழுங்கு இருக்குதான, மில்லதும் க. இது எப்படி சொல்லலாம்னா, சாதாரணமான அரபுல சொல்லாமட்டா மின்கன்னு சொல்லலாம். இது போதும், மின்க. ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின்க ரஹ்மத்தன், ரப்பனா ஆத்தினா மின்க ரஹ்மத்தன், அல்லது ரப்பனா ஆத்தினா ரஹ்மத்தன், அதுவும் போதும். அல்லாஹ் எங்களுக்கு நீ கருணையை தருவாயாக அல்லது அருள் புரிவாயாகன்னு சொல்லலாம். இப்ப மில் அதுன்னு சொன்ன அரபு மொழியில இந்த லதுன் என்று சொன்னா உன்னிடமிருந்தே என்று சொல்லும். சாதாரணமா உன்னிடம் சொல்றதை விடவும் உன்னிடமிருந்தேன்றது அழுத்தம் கூட. ஏன் அந்த பிரயோகத்தை குரான் இங்க இவங்க சொன்னாங்கன்னால், விசேட அருளை என்று சொல்றதுக்கா.
விசேஷமான ஒரு அருளை எங்கள் மீது புரிவாயாக என்று சொல்றதுக்காகத்தான் மில்லதும் ரஹ்மத்தன் என்று சொன்னாங்க. விசேட அருள் ஏன் அப்படி சொல்ல வரணும் என்றால், சாதாரணமான அருள் எப்படின்னு நாங்கள் உழைச்சி பெறுற அருள் இல்லையா. எனக்கு ஒரு தோட்டம் ஒண்டிக்குது, நான் தோட்டத்தில் பயிரிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்வேன், யா அல்லாஹ் எனக்கு இந்த தோட்டத்தை அழகாக வளர்த்துத்தான். நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்றை தொடங்க போகிறேன்னு அது காசெல்லாம் செலவழித்து ஒரு 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 முதலீடு ஒன்று செஞ்சு பொருட்களை கொண்டாந்து போட்டு பிஸ்னஸ் தொடங்குவேன். உழைப்போட அல்லாஹ்வுடைய அருள் தேவை. அப்போ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய அருளை கேட்பேன். இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, பயிரிடவும் இல்லை, வேறு சாமான் ஒன்றும் இல்லை, வீட்டிலேருந்து தூக்கிட்டு வரேன். எவ்வளோ தூக்கிட்டு வர்றது, எத்தனை நாளைக்கு வாழப்போம் அப்படித்தானே. எனவே அல்லாஹ் விசேஷமாக அருள் புரியும். சாதாரணமான அருள் அல்ல. சாதாரணமான அருள் எங்களோட உழைப்போட சேர்த்து அல்லாஹ்வுடைய அருள். இது அப்படி இல்லை, உழைப்பு ஒன்றும் இல்லை. உழைக்கல அவங்களுக்கு என்ன நினைச்சாலும் உழைச்சி சாப்பிட்றதுக்கு எந்த விதமான வசதியும் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி பாதுகாப்புன விளங்குது என்னென்றா, இப்போ இவங்க ஓடித்தானே வந்திருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த மன்னன் இருந்து தப்பி ஓடி வந்திருக்கிறார். இப்போ மன்னன் விரட்டி தேடுவான். சந்தேகமே இல்லாம இந்த ஆக்கள் எங்கன்னு கண்டிப்பா தேடுவான். அப்ப அதிலிருந்து பாதுகாப்பு முக்கியமானது, இல்லாட்டி அவங்க அழைச்சி போயிடுவாங்க. எனவே அல்லாஹ் தஆலா இடத்துல அவன் கேட்கறது மில்லதும் ரஹ்மத்தன் அப்படின்னு கேட்டான். அதான் எனக்கு கருத்து. நினைக்கிறவங்களும் தெரியுமாய்க்கும், பழைய காலத்துல மன்னர் ஆட்சி முறைகள் இருந்த ஒழுங்கு என்னன்னா, இந்த மன்னர் மார்க்கத்தான் பின்பற்றுவோம். யாராவது விலகி போனால் கண்டிப்பா கொல்லப்படுவாங்க. உதாரணமாக இவங்க இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பண்ணவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பின்னால் தோழர்கள், காலத்துக்கு பின் நேரடி தோழர்கள் அல்ல, பின்னால காலத்துல வந்து கிறிஸ்தவர்கள். உண்மையான இஸ்லாம், அதாவது கிறிஸ்தவம் சொல்ல தேவையில்ல, ஒரு இஸ்லாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனையை பின்பற்ற கருத்தை மார்க்கத்தை பின்பற்றினவர்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றின மாணவர்கள் நிறைய முறை கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உதாரணமாக உங்களுக்கு தெரியும் சூரத்துல் புரூஜ், நான் இப்போ அதை விளங்கப்படுத்துகிறோம். அஸ்ஹாபுல் உக்தூதுன்னு வரும். அஸ்ஹாபுல் உக்தூதும் யார் என்றால் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அதே குரு. ரோம மன்னர்கள் உண்மையில ஆரம்பத்தில் இந்த சிலை வணங்கிகள், அந்த சிலை வணங்கிகள் எங்கேயாவது இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மாணவர்களை கண்டால் பிடிச்சி கொள்றது. ஏன்னா அவங்களால எங்களோட ஆட்சிக்கு அபாயம் கண்டு அப்படித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ரோம மன்னர்கள் தான் விரட்டினது, கொள்றது. அல்லாஹ் மேலே தூக்கினோட தப்பிட்டார். அதே மாதிரி இந்த மாணவர்களும் தேடி கொல்லப்பட்டார். அந்த பின்னணி தான் இவங்களுக்கு. அப்ப இவங்க மன்னரால கொல்லப்படுவாங்கன்னு கண்டு தான் காவுக்கு போனாங்க. ஆனா கண்டிப்பா எங்களுக்கு தெரியும், மன்னர்கள் இந்த பக்கம் எல்லாம் தேடி திரிவார். இவங்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வுடைய விசேட அருள் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு தப்பே. அந்த கருத்தை தான் இந்த ரஹ்மா என்ற பிரயோகம் எங்களுக்கு தரும். இப்ப அடுத்த துண்டுக்கு நாங்க வருவோம். என்னண்டா இந்த துண்டு ஹை ரஷதன், எங்களுடைய இந்த காரியத்தில் எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்துட்டோம். எங்களோட கையில எதுவுமே கிடையாது. குடும்பத்தை பிரிஞ்சிட்டோம், நாட்டை பிரிஞ்சிட்டோம், மக்களை பிரிஞ்சிட்டோம், இப்படி எல்லாத்தையும் பிரிஞ்சு வந்துட்டோம். அப்போ ஒரு பெரிய ஒரு தனிமை உணர்வு கொண்டிருக்கு தானே. அப்போ ஒரு 10 இளைஞர்கள் வச்சுக்கொள்வோமே, மொத்த பார்த்துட்டு எவ்வளவு காலத்துக்கு தான் வாழ்ற, டவுனுக்கும் போகாம, ஆக்களையும் சந்திக்காம, வாப்பவும் இல்லை, உம்மவும் இல்லை, புள்ள ஊட்டியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய ஒரு தனிமை உணர்வு கொண்டிருக்கு. இன்னொரு பக்கத்தால கஹ்ஃப்ல வாழ்வதற்கு என்ன வசதி? குகண்டால் வெறும் கல். இந்த கல்லில் தூங்குறது, கல்லில் எழும்புறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, 1க்கு 2 போகிறது, கல்யாணம் முடிக்கிறது, இந்த அவ்வளோ லிஸ்ட்டையும் போட்டு பார்த்தா எப்படி வாழ்றது? அப்படித்தானே. அப்போ அதுதான் உள்ள பிரச்சனை. அப்போ அதனால நான் சொன்னாங்க, உங்களுக்கு அரபு மொழியில தெரியும், தயார்படுத்தினான் தான் இந்த சொல். ஹை தயார்படுத்தித்தா மின் அம்ரினா, எங்கட இந்த காரியத்துக்கு ரஷதன் ஒரு சீரான ஒழுங்கு தயார்படுத்தித்தான். அவங்களுக்கு வேற மாதிரி சொல்ல தெரியாது. எங்களுக்கு இந்த மெட்ரஸும் தலவாணியும் தாண்டி சொல்லியோ, அல்லது வானத்திலிருந்து சாப்பாட்டை இருக்குன்னு சொல்லியோ, அல்லது அப்படி சொல்லுங்களேன், இப்படி எல்லாம் கேட்கல அவங்களுக்கு.
யாரெல்லாம் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு இப்படி ஒரு ஒழுங்கு செஞ்சுதான் ஹை இல்லைனா மின் அம்ரினா ரஷதா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இந்த ஆயத்தில் அந்த ஆயத்து காட்டுற கருத்து. அந்த இளைஞர்கள் இந்த பிரார்த்தனையைத்தான் செஞ்சாங்க. அப்போ இஸ்லாமிய ரீதியாக வாழுவதற்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத போது கஷ்டப்பட்டு மிகவும் சிக்கலோட வாழ்பவர்கள் கேட்க வேண்டிய துவா தான் இது. மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹை லனா மின் அம்ரினா ரஷதன். எப்படி முஸ்லீமாக, எப்படி கவனமாக ஈமானை காப்பாற்றி கொண்டு, ஒழுக்கத்தை காப்பாற்றி கொண்டு, வணக்க வழிபாடுகளோட அழகாக எப்படி வாழ்றது. முன்னால பார்த்தா அதுக்கான வாய்ப்பு வசதியெல்லாம் பெரிய அளவுக்கு எங்கிட்ட இல்லை. அஸ்ஹாபுல் கஹ்ஃப்ட்ட ஒன்றுமே இல்லை. இன்னும் சில சமூகங்கள் வரும், அவங்கள்ட்ட பெரிய அளவுக்கு இல்லை. இந்த நேரத்தில் உழைப்போடு உழைப்பு இல்லாமல் இல்லை, அப்படித்தானே? உழைப்பு, பாடுபடுதல், இதெல்லாம் மீக்கணும். இருந்து கொண்டே இந்த பிரார்த்தனை அந்த வேலையை செஞ்சு தரணும். அஸ்ஹாபுல் கஹ்ஃப்க்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஏதோ இருக்குது. அந்த உழைப்பை செஞ்சு கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை தான் இந்த ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹை லனா மின் அம்ரினா ரஷதன் சொல்றேன். இப்போ நாங்கள் இதுக்கு இன்னொரு முறை வருவோம் திருப்பி. இந்த பாருங்க, இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சாரண்டா ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன ஆததன். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தூக்கம். சாப்பாடு தேவையில்லை, கல்யாணம் முடிக்க தேவையில்லை, நோய் வர தேவையில்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவுட். இப்ப தூங்கினோட முடிச்சு. வானத்திலிருந்து சாப்பாடை தொடர்ந்து இறக்கிட்டீங்க தேவையில்லை. வேற வேற சொல்லுங்களேன், தேவைகளை சொல்லுங்களேன். மனித உடம்புட தேவை, மற்ற தேவை, எல்லா தேவைக்கும் ஒரே ஒரு தீர்வு தூக்கம். இது எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ்விடத்துல இப்படி துவாவை கேட்டோன்னே அல்லாஹ் என்ன சருவன் எங்களுக்கு இந்த தீர்வை எதிர்பார்க்கவே இல்லை. இல்லையா? அல்லாஹ் எப்படி தூங்க வச்சாருண்டா, இப்போ 2 வருஷத்துக்கு தூங்க வச்சா எழுப்பி பார்க்குறேன்னு சிக்கலா போய் அந்த சமூகம் அப்படியே மாறும் வரையும் தூங்க வச்சேன். அவங்க வாழ்ந்த சமூகம் அப்படியே மாறி திரும்ப இஸ்லாமிய தூதை ஏற்றுக்கொள்ளும் மட்டும் அப்படியே தூங்க வச்சேன். அதுக்கு 300 வருஷம் போயிடுச்சு. எழுப்பி பார்த்தா சமூகம் மாறி உண்மை. அப்போ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன ஆததன். அப்போ அதில் பாருங்க, இந்த தூங்குறன்னு சொல்ல குர்ஆன் பாவிக்கல, இந்த சொல்லத்தான் பாவிச்சு. தரப சொல்லத்தான் பாவிச்சு. தரப்னா அலா ஆதானிஹிம், அவருடைய காதுகள் மீது நாங்கள் ஒரு திரையை ஏற்படுத்தினோம், ஒரு தடை ஒன்றை ஏற்படுத்தினோம். காதுகள் மீது ஒரு தடையை ஏற்படுத்தினோம் நீண்ட பல வருடங்களுக்கு. அப்ப அவர் கருத்து என்னென்றால், தூக்கத்தில் இருக்கிற ஒருவர் போய் என்ன செஞ்சாலும் விழிக்க மாட்டார். ஆனால் ஒரு பெரிய ஒரு சவுண்ட் எழுப்பினா விழிச்சிடுவார். கிட்ட போய் கடுமையாக தட்டி விட்டால் பெரிய ஒரு சவுண்ட் ஒன்று வந்து ஆள் விழிச்சிரு. சவுண்ட் எல்லாம் இல்லாமக்கினா தான் நல்லா தூங்குவார். அதுதான் குர்ஆன் இங்க சொல்ல வந்து, காது ஃபுல்லாக செவிடு மாதிரி ஆயிட்டு, ஃபுல்லாக மறைச்சாச்சு, ஒரு சத்தமும் கேட்காது சுட்டி. அதான் குர்ஆன் ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் சொல்றது காரணம். அப்புறமே நீண்ட நெடுங்காலம் அப்படியே தூங்கி போயிட்டார். ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன ஆததன். அடுத்து சொல்லுக்கு நாங்கள் வந்துடுவோம், இதோட முடிஞ்சு. சும்மா பாஸ்னா, பிறகு நாங்கள் அவர்களை எழுப்பினோம். லினாலம அறிவதற்காக, ஐயுல் ஹிஸ்பைனி அவர்கள் 2 பிரிவினரிலும், அஹ்ஸா லிமா லபிசு அமத நாங்கள் தங்கியிருந்த காலத்தை யார் கணக்கிட்டார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக நாங்களே எழுப்பிவிட்டோம். அப்படி விளங்குதா? என்ன இங்க சொல்ல வாரண்டா, பாருங்க, எவ்வளவு காலம் தூங்கின விளங்காட்டி இந்த அருள் விளங்காது. அப்படித்தானே? எவ்வளவு காலம் தூங்கின விளங்காட்டி அருள் விளங்காது. தர்ம எலும்பின உடனே ஒரு 4-5 மணித்தேரம் தான் தூங்கினா அது ஒரு அருள் அல்ல. ஒரு நாள் தான் தூங்கினாலும் அருள் அல்ல.
நீண்ட காலம் தூங்கி இருந்தா தான் நல்லா பெரிய ஒரு அருளை புரிஞ்சார். எங்களுக்கு சாப்பாடும் தேவைப்படலை, குடிக்கவும் தேவைப்படலை, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகவும் தேவைப்படலை, கல்யாணம் முடிக்கவும் தேவைப்படலை, ஒன்றுமே தேவைப்படலை. இது நீண்ட நெடுங்காலம். அப்போ எவ்வளோ காலம் தூங்கினு விளங்கினாத்தான் உண்மையாக அது அருளாய். அவங்களால ஏன் எழுப்பி விட்டாருன்னா அதுக்காக வேண்டும். சரியா இந்த காலத்தை கணிப்பிட்டது யார் என்று பார்ப்பதுக்காக. அதுதான் இந்த குர்ஆன் சொன்ன கருத்து. இது இந்த பின்னால் ஆயத்தில் இருக்குது. எழுப்பி விட்டோடனே ஒரு ஆள் கேட்டார், எவ்வளோ காலம் தூங்கிப்போம்? அப்போ அடுத்தவங்க சொன்னாங்க, இல்லை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளையிலையும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்போம். யோம நான் உபாதயோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னொரு ஆள் சொன்னார், அப்படி இல்லை, அதெல்லாம் பொறவு நாங்கள் பேசுவோம், நீங்கள் சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினார். பிறகு அந்த நாட்டு மக்கள் தான், இதுதான் இவங்களோட கருத்து, இவங்களுக்கு அது எவ்வளோ தூங்கினு சரியாக கணிக்கலாம். நிறைய பேர் அப்படித்தானே தூங்கிப்பார் 7-8 மணித்தியாலம் இப்படி சொன்னால் கொஞ்ச நேரம் தான் தூங்கின மாதிரி இருக்கும். எழுப்பி பார்த்தோன்னே காலையா மாலையாண்டு விளங்காது. சில நேரம் ஒரு நேரம் போகும், அதை விலகி கொள்றது. காலம் போகிறது விளங்காது, தூக்கம் போனோம். அப்போ இவங்களுக்கும் அதுதான் நடந்தது. ஆனால் வெளியில வந்து சாப்பாடு வாங்க போனோடனே அந்த மக்களுக்கு தான் விளங்கிச்சது. 300 வருஷத்துக்கு முந்தியுள்ள காசை தாரார். போறவரும் பார்க்குறாரு, எல்லாம் மாறிக்குது. பழைய கடைகள் மாறில, பழைய ஹோட்டல்ல வேறு மாறில மாறி அவர் ஒரு கன்ஃபியூஷன்லேயே அவர் போறார். மக்களுக்கு விளங்கிட்டு இவங்க தான் அவங்களுக்கு அந்த கதை அப்படியே தொடர்ந்து வந்து இளைஞர்கள் கொஞ்சம் பேர் மறைஞ்சிட்டாங்க, அவங்க மூத்தாயினாங்களா ஈக்கிறாங்களா ஒன்றுமே தெரியாது என்று அப்போதான் அவங்க பிறகு இவர் பின்னால வந்து சாப்பாடு வாங்க போனவருக்கு பின்னால வந்து கண்டுபிடிச்சாங்க, இவங்க தான் வந்து சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்கள அதோட மூத்தாக்கி விட்டு இதே சூறால பின்னால வரும். இப்போ இவங்களுக்காக ஒரு நினைவு சின்னம் ஒரு கட்டிடம் ஒன்று கட்டுவோமா அல்லது ஒரு பள்ளியை கட்டிடுவோமான்னு சொல்லி ஒரு கருத்து நிர்வாகம் வந்து ஒரு பள்ளியை கட்டினாங்கன்னு இந்த சூறால பின்னால வரும். சரியா? எனவே இதுதான் அந்த மொத்தமா சொன்ன கதை. அப்ப இங்க சொன்ன இந்த ஹிஸ்பைன் என்ற அந்த இளைஞர்களும் திரும்ப வெளியில் உள்ள மக்கள் 2 குரூப்லையும் யார் கணிப்பிட்டாங்கன்னு பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா எழுப்பி விட்டார். இப்போ மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக விளங்கும். நீண்ட காலம் தூங்கின என்று விளங்கினார். அதே மாதிரி இளைஞர்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக விளங்கும். நீண்ட காலம் தூங்கினான்னு விளங்குவதற்காக. அப்படி இல்லாட்டி அது விளங்காது. இப்போ இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வாரான் என்றதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். என்னண்டா, இப்போ தொடங்குற நேரம் சொன்னதான இந்த ஆயத்தை ஸ்டார்ட் பண்ற நேரம் சொன்ன அல்லாஹ் தஆலா பூமியில் மீது இருக்கிற பொருட்களுக்கு ஒரு கவர்ச்சியை கொடுத்தான். யாரு மிகச்சிறந்த முறையில் செயல்படுகிறார்கள் என்று பரிசோதிப்பதற்காக வேண்டும். இந்த பரிசோதனைக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இவங்க இளைஞர்கள், நல்லா அனுபவிக்கக்கூடியவர்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிவு செய்து குகையில வாழ்ந்தாலும் பரவாயில்லை, மார்க்கத்தோட வாழும், ஈமானோடு வணக்க வழிபாடுகளோடு இதோட எங்களை நாங்கள் ஈமானிய ரீதியாக காப்பாற்றி வாழ்வோம், அது குகையில வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை என்று முடிவுக்கு வந்தாங்க. எல்லா உலக கவர்ச்சிகளையும் விட்டு குகைக்கு போற அளவுக்கு வந்தாங்க. அப்ப எனவே இதைத்தான் நல்லா இங்க சொல்ல விரும்பினது. இப்போ மக்காவுடைய அந்த சூழல்ல இஸ்லாத் தலைவனுக்கு ஒரு கொஞ்சம் பேர், அவங்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான வழிகள் வசதிகள் ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு இந்த இஸ்லாத் தலைவரின் காரணமாக வறுமையில் விழுந்தாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்களோட பொருளாதார ரீதியாக அவங்கள ஒடுக்கி விட்டாங்க, வீட்டு விட்டு விரட்டி விட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பின்னணியில தான் இந்த சூறாவை இறக்கி அல்லாஹ் சொன்னான், ஈமான தெரிவு செய்வோமா? ஈமான தெரிவு செஞ்சா என்ன நடக்கும்னா, உலக கவர்ச்சிகள் ஒன்றுமே, உலக செல்வங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்காது, அல்லது கிடைக்கும் செல்வம் நல்லா குறை. இப்ப எதை தெரிவு செய்வோம்? அதுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாடமாக இங்க சொல்லும். நீங்க எதை தெரிவு செய்ய விரும்புறீங்க? இப்படி அனுபவிப்பதற்கு மிகவுமே நல்ல வயசில் இருந்த இளைஞர்கள் அந்த உலக கவர்ச்சி எல்லாவற்றையும் விட்டு கஹஃப்ல போய் வாழ்ந்தாலும் சரி, நாங்க ஈமானோட வாழ்வோம் முடிவுக்கு வந்தோம். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சார் என்றால், அவங்க உடனே மூத்தாக்கல்ல. உடனே மூத்தாக்கிட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமானம் இல்லை.
அல்லாஹ் என்ன செஞ்சாருன்னா நீண்ட நெடுங்காலம் வாழ வைத்து திருப்பி எழுப்பி விட்டு இந்த நாங்கள் வாழ்ந்த சமூகமே மாறிவிட்டது என்று காண வச்சு திரும்ப மூத்தாங்க. அதான் நான் காட்டுற ஒரு பெரிய ஒரு உண்மை. எனவே அல்லாஹ்வுடைய பாதையை தெரிவு செஞ்சு அது எவ்வளவு உலக நஷ்டங்களை தந்தாலும், உலக ரீதியாக எவ்வளவு நஷ்டங்களை தந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையை தெரிவு செஞ்சால் அல்லாஹு தஆலா நாங்கள் நினைச்சு பார்க்காத ஒரு வழியில காப்பாற்றுவோம். இப்போ இங்கே நாங்கள் பார்க்குற தான் அந்த கவுஃப் வாசிகர் நினச்சி பார்த்திக்க மாட்டாங்க, யாருமே நினச்சி பார்த்திக்க மாட்டாங்க. தீர்வு தூக்கமாயிக்க மாட்டாங்க. யோசிக்கவே இல்லை தானே. அல்லாஹ்வுக்கு முடியும், ஒவ்வொரு நேரம் உணவு பொருள் அனுப்ப முடியும். உண்மையில் அவங்களுக்கு 1க்கு 2க்கு போகிறதுக்கு வசதி செஞ்சு கொடுக்க முடியும். இப்படியெல்லாம் செய்ய முடியும். அல்லாஹ்வுக்கு செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. ஆனால் அல்லாஹ் மிகவும் இலகுவான ஒரு வழி தான் தூக்கம். இதை யாருமே நினச்சி பார்க்கவும் இயலாது. எனவே இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிவு செய்து எவ்வளவு உலக நஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் தெரிவு செய்கிறேன் என்ற முடிவுக்கு வந்தால் அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வழியில் அவர்களை காப்பாற்றுவான் என்றது ஒரு பெரிய ஒரு உண்மை. இது நீங்கள் வரலாற்று ரீதியாக பெரிய உண்மை. இவ்வளவு கால இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தாலும் நாங்கள் இன்றைக்கு வாழ்கிற வரலாற்றை பார்த்தாலும் இது ஒரு பெரிய ஒரு உண்மை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உலக கவர்ச்சிகளுக்கு உட்பட்டால் அது சாத்தியம். உலக கவர்ச்சிகளை விட்டால் தான் இது சாத்தியமா. அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த பூமியும் பூமியில் இருக்கிற கவர்ச்சிகளும் ஒரு சோதனை என்று மட்டும் கவனத்தில் போடும். அது கண்டிப்பாக நிலையற்றது, அழிஞ்சு போகும். கண்டிப்பாக நிலையற்றது அழிஞ்சு போகும் என்ற கவனத்தில் கொண்டு மார்க்க ரீதியாக வாழ்வதை, ஈமானிய ரீதியாக வாழ்வதை தெரிவு செய்வோம் என்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவினூடாக சொன்னார். இந்த அபுலசதுவி சொல்றது மாதிரி இந்த சம்பவமும் சரி, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற இந்த சம்பவம் சரி, பின்னால் வர எல்லா சம்பவங்களும் சரி, இந்த கருத்தை தான் சொல்லும். சட உலக வாழ்க்கையா, சட உலக கவர்ச்சியோடு வாழ்வதா அல்லது ஈமானிய உணர்வோடு வாழ்வதா, இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இந்த சூறா பேசும். இப்போ நீங்கள் அடுத்தடுத்த அந்த அஸ்ஹாபுல் ஜன்னத்தைன்னு சொல்லி 2 பெரிய தோட்டங்களுக்கு சொந்தமான அவர கதை எடுத்தாலும், அடுத்தடுத்து வர சம்பவங்கள் எடுத்தாலும் இந்த கருத்தை தான் இந்த சூறா முழுக்க முழுக்க சொல்லியிருப்போம். அப்பவே எல்லா காலப்பிரிவுகள்லையும் உலக கவர்ச்சிக்கு உட்பட்டு மார்க்கத்தை விட்டு கொடுப்பவர்கள் ஒரு பெரிய தொகையில் இருக்கிறார். எங்கட காலத்தில் அது சரியான மாதிரி கூட, மிச்சம் கூட. சில நேரங்களில் முஸ்லீம்கள் என்று வெளிப்படையில் தங்களை காட்டி கொண்டாலும் கூட இந்த மார்க்கத்தை நிறைய விட்டு கொடுத்து தான் வாழ்வார். அதான் வடக்கு வழிபாடுகளில் பெரிய குறைபாடிக்கும், நம்பிக்கை பாதையில் பெரிய சந்தேகங்களோடு வாழ்வார்கள், ஒழுக்க வாழ்க்கையில் சரியான மாதிரி வீக்காக இருப்பார்கள். இப்படித்தான் முஸ்லீம்களுக்கு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பின்னால் பார்த்தால் இதே தான், பூமி கவர்ச்சி தான் அதுக்கு மிகவும் பிரதானமான காரணமாக இருக்குது. அந்த கருத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்ல வந்தால் இதுதான் 12 வசனங்கள் சொல்கிறேன். இந்த 12 வசனங்களும் உண்மையில் இந்த சூறாக்கே உதாரணம். அடுத்த பகுதியிலும் இதே கருத்தை தான் வேறு வேறு ஒழுங்குகளில் சொல்லும். அப்போ நாங்கள் இந்த சூறாவை தொடங்குற நேரம் சொன்னோம் தானே, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜ், எந்த விதமான கோணலும் இல்லாமல் சீராக இந்த குர்ஆனை இறக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். சீராக இந்த வேதத்தை இறக்குதல்னு சொன்னால் கருத்து இதுதான். இப்போ நாங்கள் சொன்னதுதான் கருத்து. இந்த இப்படியான ஒரு சீரான வழிகாட்டில் தான் இந்த வேதம் காட்டி இருக்கிறது என்றதுதான் அல்லாஹ் ஆலம் இந்த சூரா இந்த 12 வசனங்களும்